ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்ட்ராபெரி கேசரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டெசர்ட். இது எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப்பு ரவை எடுத்து இதை ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ஹீட் பண்ணி எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் மாறினதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம கீ சேர்த்துக்கலாம். கீ கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஸ்ட்ராபெரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே கீயில் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரியில் இருக்க அந்த வெளியில் இருக்க தோல் எல்லாத்தையுமே நீங்கள் லைட்டாக பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா குக் ஆக ஆக உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வரணும். அது நல்லா வெந்துடுச்சு, நெய்லே இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதையுமே இதில் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போது நல்லா கொதி வந்துடட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸோடு நல்லா உங்களுக்கு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு 1 கப்பு தண்ணி இதில் சேர்க்கலாம். இப்போ இதோடு சேர்த்து உங்களுக்கு நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, உங்களுக்கு உப்பு தனியாக தெரியும். நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்த உடனே இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப டைட்டாகிடும். அதனால் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரவையும் நல்லா வெந்து வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸை இதில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்ட்ராபெரியை நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி அதை இப்போ நம்ம இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவையோடு சேர்த்து எல்லா சைடுமே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு வருது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நம்ம இப்போ சேர்த்ததுனால அதோடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிடும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடுச்சு. பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்துடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூனு நெய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய சூப்பரான ஸ்ட்ராபெரி கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கிறதுனால அதோடைய புளிப்பும் கொஞ்சம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அல்வா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டிங்க்கு.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கப்பில் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு சுத்தமாக பேனில் ஒட்டவே இல்லை. நம்ம அந்த அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கீ சேர்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக சேர்க்காதீங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஸ்ட்ராபெரி கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.